मन्त्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपं न गुरोरधिहं तत्त्वं न गुरोरधिहं तपः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। நிகழ்ச்சி இதுவரைக்கும் நான் எத்தனையோ பரதநாட்டிய நிகழ்ச்சிகள்லாம் போயிருக்கேன். முத்தாய்ப்பு வைத்தது போல் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற பெற்றோர்கள், குரு சொன்னதை அப்படியே கடைப்பிடிச்சு சிரிச்சுக்கிட்டே 2 மணி நேரம் டான்ஸ் ஆடுற குழந்தைகள், பாட்டுக்கு மட்டுமே டான்ஸ் ஆடிய குழந்தைகளை பார்த்துருக்கிறேன். பக்கவாத்தியத்துக்கு ஆடுகின்றது இன்றைக்கி தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு பாட்டு முடிந்தவுடனும் தனியாக பக்கவாத்தியம் ஒரு பக்கம் வாசிக்கிறார்கள், அதற்கும் ரொம்ப அற்புதமாக ஆடுகிறார்கள். மொத்தத்தில் நிறைய பேசணும்னு நினைச்சேன். சத்தியமாக அவ்வளோ தூரம் என் மனசுக்குள்ளே இருந்தது. காலத்தை கருதி இன்னும் நிறைய பேர் பேச வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன விண்ணப்பம். இனிமேல் ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஒவ்வொருவரை பேச அழைத்தால் அவர்கள் பாராட்டியது போலவும் இருக்கும், நிகழ்ச்சியும் நன்றாக போய்கொண்டே இருக்கும். அந்த குழந்தைகள் உடை மாற்றுகின்ற நேரத்தை டெல்லி கணேஷை கூப்பிடலாம், அடுத்த உடை மாற்றுகின்ற நேரத்தை தேவாவை கூப்பிடலாம். இப்படி ஒருத்தரையாக கூப்பிட்டு பேச வச்சா பேச்சுக்களை எல்லாரும் கேட்கவும் செய்வார்கள். நல்லா போயிட்டுருக்குங்கிறது என்னுடைய ஐடியா, சஜஷன். வாழ்த்து தொகுத்து வழங்கியவரும் ரொம்ப அற்புத. காலையிலே ஒரு தொகுத்து வழங்கினார். அப்பவும் இப்படி தான் பசிக்கிற நேரம், முடிய போகிற நேரம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அவருடைய தொகுத்து ரொம்ப அற்புதமான தமிழ் விளையாடுது. அவரை நம்ம பாராட்டுறது. ஆங்கிலத்தில் தொகுத்து வழங்கி ரொம்ப பக்காவாத்தியம். குரு, நல்ல சிஷ்யை, நல்ல பெற்றோர், எல்லாத்துக்கு மேலே பொறுமையாக காத்திருக்கக்கூடிய நல்ல ஆடியன்ஸ். வாழ்க வளர்க வெல்க. ஜெய். குழந்தைகளுடைய சாந்தினி, அனாமிகா அவர்களின் பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். பாண்டியன் அவர்களுக்கும் திருமதி சாந்தி பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நவராத்திரி சீசன் இது. கொழு படிக்கட்டிலிருந்து 2 கொழு பொம்மைங்க வந்து ஆடின மாதிரி இருந்தது இன்னைக்கு. அவ்வளவு அழகு, அவ்வளோ அற்புதமான ஒரு காஸ்டியூம் டிசைன், கலர் காம்பினேஷன், அற்புதமாக அழகாக 2 பொம்மைங்க, கொழு பொம்மைங்க அற்புதமாக குழந்தைங்க ஆடுறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் வெற்றிக்கு ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல யார் நம்ம பார்க்கறது ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கார். அது யாருன்னா பாலசுப்ரமணியம் அவர்.
நம்ம பார்வதி அவர்களின் வெற்றிக்கு எங்க அவருக்கு கை தட்டுங்க. பாலசுப்ரமணியம் முக்கியமான காரணம். அதாவது எடுத்துக்கிட்ட அந்த ஐட்டம்ஸ், அதாவது அந்த ராகம் தாளம் ஐட்டம் ரொம்ப அற்புதம், செலக்ஷன் ரொம்ப அற்புதம். பார்வதி பாலசுப்ரமணியம் ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு என்னன்னா, இது பரதநாட்டியம். அதை விட இன்னொரு விஷயத்துல அவங்க ரொம்ப அற்புதமா ஒரு சேவை செஞ்சுட்டு வராங்க. சமுதாய விழிப்புணர்ச்சி கருத்துக்களை பாடலாக்கி இவங்க அந்த பாட்டை ஒரு நாட்டியம் வச்சு பாடினா கண்டிப்பா நிச்சயமா தெரிந்துடுவாங்க. அப்படி இருக்கும் அந்த லிரிக்ஸ், அந்த டியூன் அற்புதமா பண்ணுவாங்க. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி குற்றாலத்தில் எங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க, அங்கே கொடுத்தாங்க. எங்களுக்கு திறமைக்கு மட்டும் திரை போடவே முடியாது. அவங்களுக்கு சாதாரணமா கொடுக்கலாம், அவங்க கிட்ட திறமை இருக்கு, அற்புதமான திறமை இருக்கு, அதனால கொடுக்கறாங்க. அதாவது திறமை இல்லாம என்ன பண்றது? அவங்களுக்கு முக்கியமா வந்து பக்க பலமே பக்க வாத்தியங்கள். முக்கியமா அவர் காம்பி சொன்னாங்க பக்கவாதியம், அது பக்காவாதியம் சொன்னார். உண்மைதான், முக்கியம். அது அற்புதமா அந்த அழகா வாசிச்சாங்க. இதுல இன்னொரு விஷயம், நான் எங்கேயுமே பார்க்காத ஒரு விஷயம் ஆர்கெஸ்ட்ரா நம்ம குழுவில் பார்த்தேன். மிருதங்கம் தான் இருக்கும் கர்நாடிக், இது மாதிரி பரதநாட்டியம் எல்லாம். இன்னைக்கு தான் தப்லாவோட பார்க்குறேன். இது ஒரு புதுசா இருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த கிருஷ்ணர் சாங் பண்ணும் பொழுது இந்த ஒரு கசல் ஸ்டைல் இருக்கும். இந்த கிளாசிக்கல் அதுக்கு கசலுக்கு தப்லா நல்லா எடுப்பாருக்குன்னு சொல்லி நம்ம அன்பு சகோதரர் ஒருத்தர் தப்லா வாசிச்சார். ரொம்ப நல்லா வந்து மிருதங்கம், வயலின், ஃப்ளூட், அது மாதிரி பாட்டு பாடினவங்க மேடம். அவங்க ரொம்ப நல்லா பாடினாங்க, ரொம்ப நல்லா பாடினாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு நான் வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதோட பிளெஸிங் என்ன வேணும் நம்மளுக்கு? ஒரு ஃபீஸ்ட், மனசு நிறைஞ்சு போச்சு. அந்த மாதிரி இந்த குழந்தைங்க வந்து இந்த பிளெஸிங் வந்து அவங்க லைஃப்லேயும் கண்டினியூ பண்ணணும். The divineness of their life, their parents' life, this guru of theirs, and in the opportunity for all of us to enjoy that blessing. So I joined with everybody in wishing these two children their life should be more blessed, and 3 cheers for Bharatanatyam, for this Kalai. Namaskaram madam, pronounced you for making this beautiful Bharatanatyam grow. ஏன்னா இன்னைக்கு வந்து the cultural changes நிறைய நடக்குது. இந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து education is becoming more important and children are having less time for extracurricular activities like this classical dance. So I'm really very, very happy to see the performance at this level, the involvement of the whole family, friends and Guru. I've had such a beautiful evening. God bless you all and God bless you children.